ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதி கிட்சன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம செம்ம சுவையான சூப்பரான செலவு அரைத்து தக்காளி சாம்பார் எப்படி வைப்பது என்று உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ரெசிபி உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இன்றைக்கி நம்ம தக்காளி சாம்பார் எப்படி வைப்பதுன்னு சொல்கிறேன். தேவையான பொருட்கள் பாருங்கள். மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம், சீரகம், மிளகு, அப்புறம் சோம்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு கொஞ்சம். சரிங்களா? இது அரிசி, உளுத்தம் பருப்பு. இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அரிசி வறுத்துக்கிட்டு இருக்கேன். அரிசி உளுத்தம் பருப்பும் வறுத்துக்கிறோம். பொன்னிறமாக வந்துருச்சு. உளுத்தம் பருப்பும் அதே மாதிரி செவந்துருச்சு. சரிங்களா? இதை எடுத்து தட்டத்தில் கொட்டிக்கோங்க. ஃபாரன் ஃபுல்ஸ் அரிசி வறுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதையும் மிளகாய் போடுங்க. மிளகாய், கருவேப்பிலை, உங்களுக்கு மிளகா காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ காரம் வச்சுக்கோங்க. மிளகாய் செவந்ததையும் கருவேப்பிலை போடுங்க. அடுத்தது நம்ம அந்த கொத்தமல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, கிராம்புலாம் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவெல்லாம் போட்டேன். எல்லாம் லைட்டாக வறுத்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வறுத்தாச்சு. எடுத்து தட்டத்தில் கொட்டிக்கோங்க. எடுத்து கொட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வருங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து வணக்கலாம். ஒரு 3 தக்காளி 4 தக்காளி போட்டுக்கலாம் சார். இது நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கட்டும். வணங்கினாதான் இந்த வாசம், பச்சை வாசம் வராமல் இருக்கும் சார். நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் சொன்னாங்கன்னா போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. போதும் வணங்கினது. ஆட்டுறோம் இல்லைங்களா, அப்புறம் ஆட்டிட்டு கொதிக்க வைக்கிறோம், அதனால் போதும். இது வணக்கினதை எடுத்து வச்சுட்டு ஆட்டுன்ட்டு அதுங்காட்டி நம்ம ஒரு முடி தேங்காய் திருவிடலாம். போதும் ஃப்ரெண்ட்ஸ், வணங்கிடுச்சு. நம்ம அதுங்காட்டி தேங்காய் திருவிடலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் திருவியாச்சு. கொஞ்சமாக இஞ்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு 2 பருப்பு, பூண்டு பருப்பு 2 போட்டுக்கலாம். அப்போ இப்போ இது எல்லாமே அரைக்க போகிறோம். நம்ம இந்த கொத்தமல்லி சீரகம் வறுத்துட்டுருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாமே மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய், அந்த அரிசி வறுத்தது, கொத்தமல்லி சீரகம் எல்லாமே போட்டாச்சு. தக்காளி, கடலை இது எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாம். கடலை உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலாம் போட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு தக்காளியும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியும் போட்டுருக்கேன். எல்லாமே நம்ம அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் தாளிச்சு விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. அடுத்தது வெங்காயம் அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம், ஒரு மிளகாய், பச்சை மிளகாய் 1 அரைச்சிடுங்க. உடச்சிட்டு காஞ்சி வச்சுட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றலாம் கொஞ்சமாக. வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கலாம். வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த சாந்து எடுத்து ஊற்றலாம். பாருங்க, சாந்து இருக்கு இல்லைங்களா, இந்த சாந்து எடுத்து ஊற்றலாம். நல்லா வதங்கட்டும். குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ குழம்பு வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு மஞ்சத்தூள் லைட்டாக போடணும்னா லைட்டாக போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு, இல்லைன்னா சாம்பார் இது சாப்பாட்டுக்கும் ஊற்றிக்கலாம், டிஃபன் ஐட்டத்துக்கும் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்படி அரைச்சி வைக்கிறதுனால, செலவு அரைச்சி வைக்கிறதுனால நல்லா மணமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் கொதி வந்த வாட்டி நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கணும். பாருங்க, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டாச்சு. வேறு எதுவும் போடல. தாளித்து சாந்து மட்டும் போட்டணும். அடுத்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. சாம்பார் நம்ம பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு. சாம்பார் பாருங்க கொதிக்கும் போது நல்லா வாசமாக இருக்குது. இப்படி நாம் வைக்கிறதுனால குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மணமாக இருக்கும். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நீங்கள் கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாம், சாப்பிட்லாம். இட்லிக்கு ஊற்றிக்கலாம், சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுமதி கிட்ஸ்ன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்காளி சாம்பார் கொஞ்சம் நல்லா கொதி விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். பாருங்க, நல்லா வாசமாக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி. கமகமக்கும் சாம்பார். செலவரைக்கு சாம்பார் வைப்பது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு நீங்களும் வச்சு பாருங்கள். மல்லி இலை நீங்கள் தூவி விட்டுக்கலாம், சரிங்களா? இன்னும் நல்ல மணமாக இருக்கும். லைட்டாக மல்லி இலையை சின்னதாக கட் பண்ணி தூவி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.